வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு எஸ்யூவி காரில் இப்போ வந்து ஈவி அப்டேட் வந்து வரப்போகுது. கிரெட்டாவில் வந்து ஈவி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் நடக்க போகிற பாரத் எக்ஸ்போவில் இந்த காரை வந்து ஷோ பண்ணிவிட்டு இந்த வருஷமே இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த லான்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில ஃபீச்சர்ஸ் பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிரெட்டா ஈவியில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டாப் 10 எஸ்யூவி கார்கள் எது அப்படிங்கிறத பற்றியும், ஹோண்டா எலிவேட்டில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஸோ இந்த 3 அப்டேட் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய எஸ்யூவி கார்கள் வந்து பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூவி 700 கார் வந்து இருக்குது. நவம்பர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா 9100 கார்கள் வந்து விற்பனை ஆகிருக்கு. 9வது இடத்துல கியா சோனட் கார் வந்து இருக்குது. 9255 கார்கள் வந்து விற்பனை ஆகிருக்கு. 8வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் வென்யூ கார் வந்திருக்கு. 9754 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா மாருதியில் கிராண்ட் விட்டாரா இருக்குது. 10148 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. 6வது இடத்துல ஸ்கார்பியோ வந்திருக்கு. இதில் வந்து ஸ்கார்பியோ கிளாசிக், ஸ்கார்பியோ என் ரெண்டுமே வரும். 12704 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 5வது இடத்துல மாருதியில் ஃப்ரான்ஸ் கார் வந்திருக்கு. 14882 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 4வது இடத்துல மாருதி பிரெஸ்ஸா கார் வந்திருக்கு. 14918 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸான் வந்திருக்கு. இதில் வந்து நெக்ஸான் ஐசி இன்ஜின் இவி எல்லாமே வரும். 15329 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 2வது இடத்துல பஞ்ச் கார் வந்திருக்கு. பஞ்சுலையுமே நமக்கு வந்து ஐசி இன்ஜின் இவி ரெண்டுமே வரும். 15435 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ டைப்பில் வரக்கூடிய ஒரு எஸ்யூவி காரு. முதல் இடத்துல வந்து கிரெட்டா கார் வந்திருக்கு. 15452 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. கடந்த நவம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8.46% வந்து வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்த அந்த 10 கார்களில் வந்து எல்லா கார்களுமே 2023 கம்பேர் பண்ணும்போது 24 அதிகமாக தான் விற்பனை ஆயிருக்கு. ஒரே ஒரு காரை தவிர்த்துட்டு ஹுண்டாய் வென்யூ கார் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஏன்னா நவம்பர் 2023 11180 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. பட் இப்போ 2024 9754 கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1426 கார்கள் கிட்ட வந்து கம்மியாக வந்து விற்பனை ஆயிருக்கு. மற்ற எல்லா கார்களுமே வந்து ஓரளவுக்கு வந்து விற்பனை வளர்ச்சியை தான் வந்து கண்டிருக்கு. அதில் வந்து நமக்கு வந்து எஸ்யூவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரெட்டா தான். கிரெட்டா, பஞ்ச், நெக்ஸான் இந்த 3 கார்கள் தான் தொடர்ந்து வந்து டாப்பில் போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் வந்து எந்த செக்மெண்ட் எடுத்தாலுமே நமக்கு வந்து மாருதி கார்கள் தான் வந்து டாப்பில் வந்து போகும். இப்போ அந்த நிலைமையை வந்து உடச்சி டாடா, ஹுண்டாய் கார்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து விற்பனை ஆகி அந்த ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டை முழுக்க ஹுண்டாயும் டாட்டாவும் தான் வந்து அவங்களுடைய கைவசம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய கிரெட்டாவில் தான் வந்து இவி மாடல் வந்து வரப்போகுது. அதில் வந்து அந்த அவங்க வெளியிட்டிருக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து தெரிய வருது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான காராக தான் வந்து இந்த கிரெட்டா இவி வந்து இருக்க போகுது. ஏன்னா 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 7.9 செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி சிங்கிள் சார்ஜில் 473 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு வந்து கியர் செலக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோட்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அதே மாதிரி பனரோமிக் சன்ரூஃப் வசதியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவி காரில் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜிங் போர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வர மாதிரி, ஃப்ரண்ட்டில் மவுண்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக்காகவும் இது வந்து இருக்கும். இன்னொரு புறம் வந்து நமக்கு வந்து ஓரளவு கார் காம்போனன்ட்ஸை, பேட்டரி, மோட்டார் எல்லாமே நமக்கு வந்து கூல் பண்ணுற மாதிரி அந்த ஏர் ஃப்ளாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெட்டா ஈவி காரில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிரில்லை பொறுத்த வரைக்கும் வந்து க்ளோஸ்டு செட்டப்பில் தான் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து ஏரோடைனமிக்காகவும் வந்து இருக்குது. ஸ்லீக்கான டைப்பில் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. நார்மலாக ஐசி இன்ஜினுக்கும் நமக்கு ஈவியும் பார்த்தோம் அப்படின்னா அலாய் வீல், அந்த வீலோட டிசைனை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி நமக்கு லைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஹரிசான்லாம் வந்து பொசிஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. இன்டீரியர் தான் வந்து ஒரு டாப் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அயோனிக் 5 கார் வந்து இருக்குது. அது வந்து ஹுண்டாயில் இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் காரு. அந்த காரில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரியாக வந்து இந்த கிரெட்டா ஈவி கார்லேயும் நமக்கு வந்து இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளேவும் வந்து வருது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்து வருது. பாஸ் சவுண்டு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் மட்டும் வென்டிலேட்டட் ஃபீச்சரோடு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த கிரெட்டா ஈவியில் வந்து வரும். அதில் முக்கியமானதுன்னு பார்க்குறப்ப அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அதில் வந்து வரும்.
வரும். 6 ஏர் பேக் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா வரும். டிஜிட்டல் கீ வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த கிரெட்டா ஈவி காரில் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு பேட்டரி ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 51.4 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி பேக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் சார்ஜில் 473 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். இன்னொரு புறம் வந்து எனக்கு இவ்வளோ ரேஞ்ச் வேணால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகணும் அப்படின்னா ஒரு பேஸ் மாடலும் வந்துருக்கு. அதில் வந்து 42 கிலோவாட் பேட்டரி பேக் தான் வந்து கொடுக்குறாங்க. சிங்கிள் சார்ஜில் 390 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 10 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிரெட்டா ஈவி வந்து லான்ச் ஆயிருக்கு. அதில் வந்து மோனோடோன் கொடுக்குறாங்க, டிவல் டோன் கொடுக்குறாங்க, மேட் ஃபினிஷ் கலர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து மோனோடோன் எடுத்துக்கிட்டோன்னா பிளாக் பியூல் கலர் வருது, ஒயிட் இருக்குது, ரெட் பியூல் கலர் வந்து வருது, ஸ்டாரி நைட் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது. அடுத்து ஓஷன் ப்ளூ மெட்டாலிக் அப்படிங்கிற 5 கலர் வந்து மோனோடோனில் வந்து வருது. டிவல் டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓஷன் ப்ளூ மெட்டாலிக் வித் பிளாக் ரூஃப் இந்த ஒரு கலர் வந்து வருது. அடுத்து அட்லஸ் ஒயிட் வித் பிளாக் ரூஃப் வந்து நமக்கு வந்து பிளாக்ல வர மாதிரி இந்த டிவல் டோன் கலரில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து மேட் ஃபினிஷில் பார்க்குறப்ப ஓஷன் ப்ளூ மேட் வந்து இருக்குது, டைட்டன் கிரே மேட் இருக்குது, ரோபஸ்ட்டு எமரால்டு மேட் அப்படின்னு ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது. ஓவராலாக வந்து 10 கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எம்ஜி இசட்எஸ் இவி, பிஒய்டி அட்டோ 3, டாடா கர்வ் இவி, மகேந்திரா XCV 400 இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெட்டா ஈவி கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 22 26 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும். அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா எலிவேட் காரில் வந்து நியூ ஸ்பெஷல் எடிஷன் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப்போ எலிவேட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹோண்டா வந்து ரீசெண்டாக கொண்டு வந்த ஒரு SUV கார். இந்த SUV செக்மெண்ட்டை விட்டு ஹோண்டா வெளில போயிட்டாங்க. பெருசாக SUV கார்களே வந்து இல்லை. ஆனால் வந்து மார்க்கெட் போட்டியை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எலிவேட் கார் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த காருமே நல்ல ஒரு சேஃபான கார்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, லேன் வாட்ச் கேமரா வந்து வரும், ஹில் ஸ்டார்ட் அசஸ் ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க, மல்டி ஆங்கிள் ரியர் கேமரா வித் கைட்லைன்ஸோடு நமக்கு வந்து வரும், எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் ஃபீச்சர் வந்து வரும், ரியர் பார்க்கிங் சென்சார், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட், அஜைல் ஹேண்ட்லிங் அசிஸ்ட், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட்டர் கொடுக்குறாங்க, அட்ஜஸ்டபுள் ஸ்டியரிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிரைவர் சீட்டோட ஹைட்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல், ட்ரங்க் லைட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளுக்காக வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி இன்டீரியராக பார்த்தோன்னா 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும், லெதர் ரேப் கியர் லிவர் வந்து வரும், ஸ்டேரிங் வீலும் லெதர் ரேப் பண்ணி தான் வந்து வரும், ஆம்பியன் லைட்டிங் கொடுக்குறாங்க. அதேமாதிரி 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து வருது, ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க, 7 இன்ச்சில் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி மற்றும் ரெட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து அவுட் சைட் மிரர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எலிவேட் காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த எலிவேட் காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் எடிஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு வந்து கார் வந்து பிளாக் கலரில் வந்து இருக்க போகுது. பெயிண்ட் ஸ்கீம் வந்து பிளாக் தான் வந்து வரும். இன்டீரியரும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் பிளாக்ல வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்பெஷல் எடிஷன். இந்த ஸ்பெஷல் எடிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து டாப் மாடலில் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து நமக்கு லெவல் 2 ADAS டெக்னாலஜி, கனெக்டட் கார் டெக்னாலஜி, கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 114 பிரேக்காஸ் பவரையும் 145 Nm டார்க் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 2 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட் காரில் வந்து கொடுக்குறாங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து 2025 பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டில் டார்க் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க. நன்றி.